ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசி அல்டிமேட் போயிட்டு இருக்கு இல்லையா? பிசி அல்டிமேட் 10th சயின்ஸ் வரைக்குமே முடிச்சிட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்து என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு யூ நோ பாக்ஸ் கொஸ்டின், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அதுல இருந்து போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு கொடுக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டு யூ நோ பாக்ஸ் கொஸ்டின்ஸை ஒரு வீடியோவை கொடுக்க போறோம். இதுலயே ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வீடியோக்குள்ள போலாங்களா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பூமி மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தவர். பூமி மேற்குல இருந்து கிழக்காக தான் சுத்துது அப்படின்னு அனுமானிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரியபட்டா. இப்ப நம்ம ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் போறோம் அப்படின்னா நம்ம நமக்கு பின்னாடி மரங்கள்லாம் நமக்கு பின்னாடி போற மாதிரி தெரியும் இல்லையா? அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அவர் அந்த மாதிரிதான் யோசிச்சு, அப்ப சூரியன் கிழக்குல இருந்து மேற்கா வருது அப்படின்னா அப்ப பூமி மேற்குல இருந்து கிழக்கா தான் சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லி அனுமானிச்சு சொன்னவர் யாருன்னா ஆரியபட்டா. இவர் ஒரு வானியலாளர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலக வாழ்விட நாளாக அனுசரிக்கப்படும் நாள் எது? உலக வாழ்விடல் நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 1 திங்கட்கிழமை. இதுதான் உலக வாழ்விட நாளா அனுசரிக்கிறாங்க. அடுத்து பாருங்க. பூமியில் காணப்படும் பருப்பொருள் பொதுவான நிலை அல்லாத ஆனால் அண்டத்தில் கூடுதலாக காணப்படும் பொதுவான நிலை. அண்டத்தில் கூடுதலாக காணப்படக்கூடிய பொதுவான நிலை என்னன்னு கேட்டுறாங்க. அதாவது திடப்பொருள்கள பருப்பொருளின் நிலைகள் சொல்லிட்டு திடப்பொருள், திரவப்பொருள், வாய்ப்பொருள் 3 தான் படிச்சிருப்போம். அது இல்லாம இன்னும் 2 நிலை இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? பிளாஸ்மா அப்புறம் போஸ் ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அண்டத்துல இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாம இது 4வது நிலை, பருப்பொருளோட 4வது நிலைன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது 5 தான் போஸ் ஐன்ஸ்டைன் சொல்லுவோம். இது என்னன்னா ரொம்ப அதிகமா குளிரூட்டப்பட்ட ஒரு பொருள் அப்படின்ற கான்செப்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. பொறுத்துக, அதாவது நாளமில்லா சுரப்பிகள் அதோட இருப்பிடம் கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப பீனியல் சுரப்பி எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மூளையோட அடிப்பகுதி இல்லையா? ஒண்ணுதான். அப்ப தைராய்டு சுரப்பி கழுத்து, தைமஸ் சுரப்பி மார்பு கூடு, கணையம் வயிற்றின் அடிப்பகுதி. அப்ப லைனாவே இருக்கா 1 2 3 4. அதே மாதிரி மூளையோட அடிப்பகுதியில இன்னொரு சுரப்பி இருக்கு இல்லையா? என்னது? பிட்யூட்டரி. ஆன்சர் 1 2 3 4. அடுத்து பாருங்க. இது என்னன்னா அதோட இருசொல் பெயர்கள். தாவரங்கள், விலங்குகள்லாம் இருசொல் பெயரிடுறாங்க இல்லையா? அதே மாதிரி இப்ப ஆரஞ்சோட இருசொல் பெயர்கள் பாத்தீங்கன்னா சிட்ரஸ் சைனன்சிஸ். ஆரஞ்சுல சிட்ரிக் அமிலம் இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்துதான் இஞ்சினா ஜிஞ்சிஃபர் அஃப்லினேஸ் 2. இஞ்சினா ஜிஞ்சர் இல்லையா இங்கிலீஷ்ல? அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். பப்பாளிக்கு காரிகா பப்பாயா இல்லையா? பப்பாயா இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அதே பேர் பப்பாயா இருக்கா? பேரீட்சை போனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. அப்ப 4. 3 2 1 4 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம். ஒளி ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் போச்சு அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா 9.46 × 10⁻15 மீட்டர் இல்லையா? ஒளியாண்டு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஒளியானது ஒரு ஆண்டில் கடந்த தூரம் தான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க 9.46 × 10⁻15 மீட்டர். இந்த ஒளியாண்டு எதுக்கு பயன்படுதுன்னா மிகப்பெரிய வானியல் தொலைவுகள் எல்லாம் அளக்கிறதுக்காக இந்த ஒளியாண்டை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி 9.46 × 10⁻12 கொடுத்துருப்பாங்க. ஆனா கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம். சரி, அப்ப கிலோமீட்டர் கொடுத்துருந்தா கரெக்ட். வெறுமனே மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 10⁻15 கொடுத்துருக்கோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆனா இங்க கிலோமீட்டர் கொடுத்துருந்தாதான் அது கரெக்ட். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க. பிளேக் நோய் காரணி. பிளேக்கை ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்திருப்போம் இல்லையா? பிளேக் எந்த விலங்கின மூலமா பரவுதுன்னு படிச்சிருப்போம். எலிகள் மூலமா பரவுன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அது ஏற்படுத்தக்கூடிய நோய் காரணியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு வகையான பாக்டீரியா. என்னது இது? பாக்டீரியா. அதே மாதிரி மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே அப்படின்றது ஒரு பாக்டீரியா தான். இது என்ன நோயை ஏற்படுத்தும் பாத்தீங்கன்னா தொழுநோய் சொல்லுவோம் இல்லையா? தொழுநோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா. அதே மாதிரி தெரியும் விப்ரியோ காலரா, சால்மோனெல்லா டைஃபாய்டு. பாக்டீரியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே ஷார்ட்கட் இருக்கும். காலரேன்னு இருந்தா காலரா, டைஃபின்னு இருந்தா டைஃபாய்டு. அந்த மாதிரி ஷார்ட்கட் இருக்கும். அதே மாதிரி மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், காச நோயை பரப்பக்கூடிய டியூபர்குலோசிஸ், டிபி அப்படின்னா காச நோய் இல்லையா? அதோட பேர்லயே இருக்கும் மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க. செட்சி என்னும் ஈக்கள் கடிப்பதன் மூலம் பரவும் நோய். செட்சி அப்படின்ற ஈக்கள் கடிக்கிறதுனால என்ன நோய் பரவும் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க தூக்க வியாதி இல்லையா? ட்ரிபோனிமா கேம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரோட்டோசோவா நுண்ணுயிரி. வைரஸ் எல்லாம் பாக்டீரியா இல்ல, இது ஒரு புரோட்டோசோவா நுண்ணுயிரினால ஏற்படக்கூடிய நோய் ஆப்பிரிக்க தூக்க வியாதி. அதே மாதிரி சிக்கன் குனியா, டெங்கு, ஃப்ளூ இதெல்லாம் என்ன நோய்கள்? வைரஸ் நோய்கள். அடுத்து பாருங்க. ஈல் என்ற விலாங்கு மீன் உருவாக்கும் மின்சாரத்தின் அளவு.
ஈல் அப்படின்ற விலாங்கு மீன் உருவாக்கக்கூடிய மின்சாரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 650 வாட்ஸ். சரியா? இப்ப கரண்ட் எல்லாம் நம்ம ஆர்டிபிஷியலா தான் தயாரிக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு சில விலங்கினங்கள் வந்து தானாவே கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். அந்த ஒரு வகையில தான் இந்த ஈல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலாங்கு மீன் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா தன்னோட உடம்புலயே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும். எதுக்காக உற்பத்தி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எதிரிகளில் இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. அதாவது யாராச்சும் அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து அது மின்சாரத்தை பாஸ் பண்ணி அதை காப்பாத்திக்கும். அதே மாதிரி அதிகப்படியான மின்சாரத்தை அது உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது கிட்ட இருக்கக்கூடிய அந்த மின் சக்தி அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, அப்ப எவ்வளவு வாட் மின்சாரத்தை உருவாக்கும் பாத்தீங்கன்னா 650. அடுத்து பாருங்க, மழை நீரின் பிஹெச் மதிப்பு. பிஹெச் ஸ்கேல் பத்தி தெரியும் இல்லையா? ஒரு கரைசல் அமிலமா காரமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடியதுதான் பிஹெச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுல மழை நீரோட பிஹெச் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 5.6. 5.6 விட குறைஞ்சிச்சுன்னா என்ன மழை வரும்னு சொல்லியிருப்போம். 6 விட குறைவா இருந்துச்சுன்னா அமில மழை வரும். இதுவும் ஒரு கொஸ்டின். அமில மழையோட பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. 5.6 விட குறைவுன்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, உயரமான மலைப்பகுதிகளில் சமையல் செய்யும் போது எவ்வெப்பநிலையில் நீர் கொதிக்கும். அதாவது உயரமான மலைப்பகுதிகள் எல்லாம் போனோம்னா அதாவது வளிமண்டல அழுத்தம் வந்து குறையும் இல்லையா? படிச்சிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப மலைப்பகுதியில உயரமா போக போக அங்க நீர் வந்து எந்த வெப்பநிலையில கொதிக்கும்னு பாத்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ்லயே கொதிச்சிரும். அப்ப வந்து உணவு சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? கீழே வளிமண்டல அழுத்தம் கரெக்டா இருக்கும். அப்ப 100 டிகிரி செல்சியஸ்ல தண்ணி கொதிக்கும். அப்ப வந்து உணவு ஈஸியா சமைக்கப்பட்டுரும். ஆனா இங்க வந்து 80 டிகிரி செல்சியஸ்லயே கொதிச்சிடும். அதுனா வெப்பநிலை குறையுதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த உணவுப் பொருள் வேகறதுக்கு தேவையான வெப்பநிலை குறைவா இருக்குது. அதனாலதான் அந்த உணவுப் பொருள் சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அடுத்து பாருங்க, பொருத்துக. அதாவது இதோட பெயர் வணிக பெயர்கள் சொல்லுவோம். சோடியம் கார்பனேட்டை என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். சலவை சோடா தானே? ஆமா. அடுத்ததான் சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்ன்றது பேக்கிங் சோடா. சோடியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சைடுன்னு வருது இல்லையா? சோடியம் இருக்கு இல்லையா? அப்போ காஸ்டிக் சோடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்ல. ஓகே. அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் இருக்கு இல்லையா? காஸ்டிக் பொட்டாஷ். ஓகே. அப்போ 1 3 2 4 ஆப்ஷன் சி 1 3 2 4. ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்து கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது. கடின நீரை மென்னீராக்க பயன்படுவதுன்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். இப்பதான் படிச்சோம் இல்லையா? Na2CO3 அப்படின்னு சொல்லி படிச்சோம். இதுதான் வந்து கடின நீரை மென்னீராக்க பயன்படும். அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு சுட்ட சுண்ணாம்பு, நீட்ரிய சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். சுவர்களுக்கு வெள்ளை அடிக்க பயன்படும். கால்சியம் ஆக்சைடு சுண்ணாம்புக்கல் அப்படின்னு சொல்றது. சோடியம் பைகார்பனேட் NaHCO3 சோடியம் பைகார்பனேட். இது எதுவா பயன்படுறோம்? சமையல் சோடா, ரொட்டி சோடா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சோடியம் பைகார்பனேட். அடுத்து பாருங்க, 1920 அணுவின் உட்கருவில் நடுநிலை தன்மையுடைய துகள் ஒன்று உள்ளது என தீர்மானித்தவர். அணுவோட உட்கருவுல நடுநிலை தன்மையுடைய ஒரு துகள் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட். அதாவது தங்கத்தாள் சோதனை அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணிருப்பாரு இல்லையா? பார்த்திருப்போம் நிறைய வாட்டி, நானே சொல்லியிருப்பேன். ஒரு தங்க தகடு எடுத்துக்கிறாரு. இதுல நேர் மின்னூட்டம் கொண்ட ஆல்பா துகள்களை செலுத்துறாரு. நிறைய இடத்துல அப்படியே அந்த துகள்கள் வந்து நுழைஞ்சு போயிடும். இங்க நடுவுல மட்டும் என்ன பண்ணா இந்த துகள் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வரும் சரியா? அப்ப இதுவும் ஆல்பா துகள் நேர் மின்னூட்டம். இங்க புரோட்டான் நியூட்ரான் இருக்கு இல்லையா? இந்த புரோட்டானுக்கும் நேர் மின்னூட்டம் இல்லையா? அப்போ ஒரே மின்சுமை கொண்ட துகள்கள் விளக்கம் அடையுது அப்படின்னு சொல்லி அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட். அதுக்கடுத்ததான் சிஎன்ஜியில் மீத்தேனின் சதவீதம் என்ன? சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல எவ்வளவு மீத்தேன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 88.5%. முதன்மையான வாயு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சிஎன்ஜி, பயோகேஸ், அதே மாதிரி கோபர் கேஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுல எல்லாம் முதன்மையான வாயு எதுனா மீத்தேன் தான். இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? இந்த 88.5% போக ப்ரப்பேன், பியூட்டேன், ஈத்தேன் இதெல்லாமும் இருக்கு. இதெல்லாம் ஒரு வகையான ஹைட்ரோ கார்பன்கள். இயற்கையிலேயே ஹைட்ரோ கார்பன்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வாயுக்கள். இது எதுக்காக பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது எரிபொருளுக்கு மாற்று வளங்களா பயன்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, நமக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் திரள். நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த விண்மீன் திரள், அதாவது இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா அந்த சூரிய குடும்பம் மொத்தமா இருக்கக்கூடிய அந்த விண்மீன் திரளுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பால்வழி விண்மீன் திரள் சொல்லுவாங்க, மில்கி வே கேலக்சி. அதே மாதிரி நமக்கு அருகாமையில இருக்கக்கூடிய இன்னொரு விண்மீன் திரளுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா. இதுதான் வந்து நமக்கு அருகாமையில இருக்கக்கூடிய விண்மீன் திரள். அதே மாதிரி ஆல்பா சென்டாரி, பிராக்சிமா சென்டாரி எல்லாம் வந்து
நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், மிகப்பெரிய நட்சத்திரங்கள், சூரியன் மாதிரியான நட்சத்திரங்கள். செரஸ் இல்லையா, படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ செரஸ் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கோளுக்கும் வியாழன் கோயிலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய, செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சிறு கோள், சிறு கோள்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த சிறு கோள்களிலேயே மிகப்பெரியது, சிறு கோள்களில் மிகப்பெரியது எதுன்னு பாத்தீங்கன்னா செரஸ். இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கிராஃபைட்டில் உள்ள கிராஃபின் டேஷ் மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது. கிராஃபைட்ல இருக்கக்கூடிய அந்த கிராஃபின் இருந்து எந்த விசையால பிணைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா வாண்டர்வால்ஸ் விசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிராஃபைட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பென்சில் யூஸ் பண்றோம் இல்லையா, எழுதுற பொருள், அதுதான் கிராஃபைட். அதே மாதிரி மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே ஒரு அலோகம் கிராஃபைட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்க, ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை. ஈஸ்டோட பாலிலா இனப்பெருக்க முறைக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொட்டு விடுதல். ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையில என்ன முறையில இனப்பெருக்கம் செய்யும் பாத்தீங்கன்னா மொட்டு விடுதல். அதே மாதிரி ஸ்போர்கள், இதுவும் பாலிலா இனப்பெருக்கத்துக்கு, பாலிலா இனப்பெருக்க முறை ஸ்போர்கள் மூலமா நடைபெறும் ரைசோபஸ் தாவரத்துல. அதே மாதிரி மகரந்த சேர்க்கை வந்து தாவரங்கள், பால் இனப்பெருக்கம் வந்து மகரந்த சேர்க்கை வழியா நடைபெறும் பாலின சேர்க்கை, இது பாலிலா இனப்பெருக்க முறை. இதே மாதிரி துண்டாதல் வந்து ஸ்பைரோகைரா, ஸ்பைரோகைரா அதோட இனப்பெருக்க முறை. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர். இந்தியாவோட முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது போட்டோ, முதல் வன உயிரி புகைப்பட, வன உயிரினங்களை புகைப்பிடிச்ச கலைஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராதிகா ராமசாமி. இவங்க வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இவங்க வன உயிரினங்களின் அரிய தருணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பா, புகைப்பட தொகுப்பா 2014 வெளியிட்டு இருப்பாங்க. ஓகே பாருங்க. அடுத்து பாருங்க, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஷ் என அழைக்கப்படும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணி அது ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா. அயன் பாக்ஸ் பார்த்திருப்போம் இல்லையா, கரண்ட் பாஸ் பண்ணும், அது நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஹீட்டா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி ஹீட்டர் பார்த்திருப்போம், எலக்ட்ரிக் டோஸ்டர், இதெல்லாமே வந்து மின்சாரத்தின் வெப்ப விளைவுக்கு எடுத்துக்காட்டு. இந்த மின்சாரத்தின் வெப்ப விளைவு என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஜூல் வெப்ப மேரல், ஜூல் வெப்ப விதி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, அந்த வெப்ப விளைவே ஜூல் வெப்ப மேரல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பரப்பு இழுவிசையின் அலகு. பரப்பு இழுவிசையோட அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பவர் -1. பரப்பு இழுவிசையோட பயன்பாடுகள் ஒரு சிலதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது மழை துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி நீர் சிலந்தி வந்து நீரோட மேல் பரப்புல எளிதா நடக்கிறது காரணம். இதெல்லாம் வந்து பரப்பு இழுவிசைன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதோட அலகு கேட்டிருக்காங்க நியூட்டன் மீட்டர் பவர் -1. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க. அதாவது செல்லோட நுண்ணுறுப்புகள் இருக்கு இல்லையா, அதோட பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, செல் ஜவ்வு. செல் ஜவ்வு என்னவா இருக்கும், செல்லின் பாதுகாவலர், செல்லின் கதவா இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, அப்போ 4. அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் சொல்லுவோம் 3. பசுங்கணிகம். பசுங்கணிகம் தான் என்னது, செல்லின் உணவு தொழிற்சாலை. நுண்குமிழ்கள். நுண்குமிழ்கள் என்னவா இருக்கும், செல்லோட சேமிப்பு கிடங்கா இருக்கும் இல்லையா. இப்போ 1, 4, 3, 2, 1, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தோலில் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமி, மெலனின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா லூகோடெர்மா. அதாவது நம்மளோட உடம்புல இந்த கருப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதாவது முடி கருப்பா இருக்கும், கண்ணிமைகள் கருப்பா இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து மெலனின் நிறமி இருக்கும். அதே பேர் மொத்தமா கருப்பா இருப்பாங்க இல்லையா, அதே சொல்லக்கூடாது, அது ஜீன்ல. ஆனா கருப்பு நிறத்துக்கு காரணமான நிறமி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மெலனின் நிறமி தான். அந்த மெலனின் நிறமி குறைஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். இது அதாவது நிறைய தோல்ல எல்லாம் வெள்ளை வெள்ளையான திட்டுக்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலவங்க எல்லாம் ஃபுல்லாவே வெள்ளையா இருப்பாங்க, அவங்களாம் அல்பினோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வகையான டிசீஸ் தான். திட்டு திட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் லூகோடெர்மா அப்படின்ற ஒரு டிசீஸ். அடுத்து பாருங்க, முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர். நொதித்தல் அப்படின்னு சொல்லி முதல்ல யார் அதை கண்டுபிடிச்சவர்னா லூயிஸ் பாஸ்டியர். இவர் தான் நொதித்தலை கண்டுபிடிச்சாரு. அதாவது சர்க்கரை பாகுல இருந்து ஆல்கஹால் தயாரிக்கக்கூடியதுதான் வந்து அந்த ப்ராசஸ் பேர் தான் நொதித்தல். அதுல ஈடுபடக்கூடிய நுண்ணுயிர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த லூயிஸ் பாஸ்டியர் வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா பாஸ்டரைசேஷன் மெத்தட் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வெறிநாய் கடிக்கு போடக்கூடிய தடுப்பூசி, ரேபிஸ் தடுப்பூசியும் கண்டுபிடிச்சவர் லூயிஸ் பாஸ்டியர் தான். அடுத்து, இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை எந்த விசையின் அடிப்படையில் இயங்குகிறது? இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை. நிலை மின்னியல் விசை
எந்த தத்துவத்தின் அடிப்படையில இயங்குது அப்படின்னு கேக்குறாங்க. நியூட்டனின் மூன்றாம் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி நமக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டுன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி ராக்கெட்ல பயன்படக்கூடிய விதியும் இதுவாதான் இருக்கும். அதே மாதிரி நியூட்டன் முதல் விதி என்னன்னு சொல்லுவோம்? நிலைம விதின்னு சொல்லுவோம். இரண்டாம் விதிய விசையின் விதின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. அகில உலக ஓசோன் தினம். அகில உலக ஓசோன் தினம் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 16 இல்லையா? இதுதான் ஓசோன் தினம் சொல்லுவோம். எதுக்காக அந்த ஓசோன் தினம் கொண்டாடுறோம்னா, அதாவது ஓசோன் லேயர் வந்து நம்மளோட மனிதனோட செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது இல்லையா? அது பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஓசோன் தினம் கொண்டாடுறாங்க. அது மாதிரி ஓசோன் வளிமண்டலத்தோட அடுக்குகள் இருக்கு இல்லையா? அதுல எந்த மண்டலத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கு வளிமண்டலம். அடி வளிமண்டலத்துக்கு மேல 2வது அடுக்குல இருக்கும். அடுக்கு வளிமண்டலத்துலதான் ஓசோன் படலம் இருக்கும். அதுக்கடுத்தா தரைமேல் தண்டின் மாற்றுருக்களுக்கு எடுத்துக்காட்டு. தரை மேல இருக்கக்கூடிய தண்டு, அந்த தண்டு வந்து மாற்றூர் அடைஞ்சிருக்கும். தண்டு என்னவா மாற்றிருக்கும்னு பாத்தீங்கன்னா இலையாவோ முள்ளாவோ மாறி இருக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கள்ளி, அதாவது சப்பாத்தி கள்ளி தாவரம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அது சதைப்பற்றுள்ள இலை தான். மேல இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா சதைப்பற்றுள்ள இலை நமக்கு தெரிஞ்சிருப்போம். ஆனா அது வந்து தண்டு தான். தண்டே வந்து இலையோட வேலையை செய்யும். அது ஏன் அப்படி மாறி இருக்கும்னா, அது பாலைவன தாவரங்கள்ல இருக்கும் இல்லையா? அங்க நீர் கிடைக்காது. அதனால என்ன பண்ணா அது வந்து சதைப்பற்றுள்ள இலையா மாறிடும். அதே மாதிரி இலையில இருந்து நீராவி போக்கு மாறி நடைபெறும் இல்லையா? அதை தடுக்கிறதுக்காக அந்த இலைகள்லாம் வந்து முள்ளா மாறி இருக்கும். அப்போ தண்டுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டா கள்ளி சொல்லணும். அதே மாதிரி அவிசினியா தெரியும் இல்லையா? தரை வேர்கள் எல்லாமே தரை கீழே தான் போவோம். ஆனா அவிசினியா தாவரங்கள் மட்டும் என்ன இருக்கும்? வேர்கள் வந்து தரைக்கு மேல இருக்கும். அதாவது அது வந்து சுவாச வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுப்பு நிலத்துல அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பட்டாணியில என்னவா மாற்றம் அடைஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா பற்று கம்பிகள், அதாவது அது வந்து ஒரு கொடி மாதிரி இருக்கும் இல்லையா? அது ஏறுறதுக்கு அந்த இலைகள்லாம் வந்து பற்று கம்பிகளா மாறி இருக்கும். அதே மாதிரி வெங்காய தண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டையான ஓடு தண்டுக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருப்பாங்க. வெங்காய தாமரை குட்டையான ஓடு தண்டுக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருப்பாங்க. அந்த தாவரங்களின் மாற்று உருக்கள்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ஈஸியா புரியும். அதுல இருந்துதான் அந்த கொஸ்டின் வந்து. அடுத்து பாருங்க, இந்தியாவின் விலங்கியல் கணக்கெடுப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? விலங்கியல் கணக்கெடுப்பு எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1916. எதுக்காக இதை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விலங்குகள்லாம் அழிஞ்சிட்டே வருது இல்லையா? அதையெல்லாம் தடுக்கணும். எவ்வளவு விலங்குகள் இருக்குது, எந்த ஒரு அதாவது இந்த சுற்றுச்சூழல் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்துவாங்க. இது யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ZSI அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதாவது விலங்கு ஜுவாலஜிக்கு விலங்கு வாரியம், விலங்கு நல வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 1916ஆம் ஆண்டு முதல்ல இருந்து கணக்கெடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்ததான் பறவை இன்ஃபுளுயன்சா வைரஸ். பறவை காய்ச்சல் இல்லையா? பறவை இன்ஃபுளுயன்சா வைரஸ் எது அப்படின்னு சொல்லுங்க பாத்தீங்கன்னா H5N1 இல்லையா? பறவை காய்ச்சலுக்கு H5N1 வைரஸ் தான் காரணம். அதே மாதிரி பன்றி காய்ச்சலுக்கு H1N1 வைரஸ். பன்றி காய்ச்சல்னா H1N1 சொல்லணும், பறவை காய்ச்சல்னா H5N1 சொல்லணும். அது ரெண்டுமே வந்து இன்ஃபுளுயன்சா வைரஸோட ஒரு வகை தான். இன்ஃபுளுயன்சா வைரஸ்லயே வரக்கூடிய ஒரு டைப். அடுத்து பாருங்க, மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்றவை எந்த தனிமத்தால் ஏற்படுகிறது? மூச்சு திணறல், ஆஸ்துமா இதெல்லாம் எதால ஏற்படும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டுல இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் எழுதிக்கும் இல்லையா? அதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின் தான் இது. அதனால எந்தெந்த அதாவது எந்தெந்த தனிமங்கள்லாம் நம்ம எரிக்கும் போதோ இல்ல பயன்படுத்தும் போதும் பூமியில மக்கும் போது என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப மூச்சு திணறல், ஆஸ்துமா இதனால வரும் பாத்தீங்கன்னா குரோமியம். மெர்குரி பாத்தீங்கன்னா மூளை மற்றும் சுவாச கோளாறு. அதுக்கப்புறம் லெட் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். கேட்மியத்தோட யூசேஜ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கேட்மியத்தினால எந்த உறுப்பு பாதிக்கப்படும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, டெர்மாட்டிட்டிஸ் எனும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும்? டெர்மாட்டிட்டிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் B6 இல்லையா? வைட்டமின் B6 குறைபாட்டுல தான் டெர்மாட்டிட்டிஸ் வரும். அதே மாதிரி வைட்டமின் B2 வந்து எரிபோப்ளவினாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். அடுத்ததான் வைட்டமின் B3 பெல்லாகிரா. வைட்டமின் B12 வந்து ரத்த சோகை அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வரும். அதே மாதிரி விட்டமின் B1 குறைபாட்டினால என்ன நோய் வரும்ன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து பாருங்க, நைட்ரேட் ஆதலில் ஈடுபடும் பாக்டீரியா எது? நைட்ரேட் ஆதல்னால ஈடுபடக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரோசோமோனாஸ் அசிட்டோபாக்டர்
நைட்ரோசோமோனஸும் நைட்ரோபாக்டரும் ரெண்டும் தான். அப்ப ஏ மற்றும் பி தான் வரும். அசிட்டோபாக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் பாக்டீரியாக்கள். அதே மாதிரி வேர் முண்டுகள்ல வந்து ரைசோபியம் பாக்டீரியா இருக்கும், மண்ணில நிலைநிறுத்தக்கூடியது அசிட்டோபாக்டர். இது வந்து நைட்ரேட் ஆகல நைட்ரோசோமோனஸும் நைட்ரோபாக்டரும் இருக்கும். அடுத்து பாருங்க, டியூராலுமின் பகுதி பொருட்கள் என்ன? டியூராலுமின் அப்படின்றது ஒரு உலோக கலவை. இதுல என்னென்ன உலோகங்கள்லாம் கலந்துருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், காப்பர். இல்லையா படிச்சிருப்போம் இல்லையா? Cu அப்படின்னா என்னது? காப்பர் தானே. ஓகே, அப்போ அலுமினியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், காப்பர். இது எதுக்காக பயன்படுது இந்த டியூராலுமின் பாத்தீங்கன்னா விமானங்களோட மேற்பாகங்கள் பளபளப்பா தெரியுது இல்ல ஏரோப்ளேனோட, அதுதான் இந்த உலோக கலவையினால செய்யப்பட்டது. அடுத்து பாருங்க, டேஷ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது. செல் பகுப்பிற்கு உதவுவது எதுன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரியோல். இதுதான் வந்து செல் பகுப்பிற்கு உதவுகிறது. அதே மாதிரி இந்த சென்ட்ரியோல் வந்து விலங்கு செல்கள்ல மட்டும்தான் இருக்கும், தாவர செல்கள்ல இருக்காது. அதே மாதிரி இந்த செல் பகுப்பின் போது உருவாக்கக்கூடிய இந்த ஸ்பிண்டில் நார்கள் உருவாக்கத்திற்கு இந்த சென்ட்ரியோல்கள் தான் உதவக்கூடியதா இருக்குது. அடுத்து பாருங்க, இரவில் சுரக்கும் ஹார்மோன் எது? இரவில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் எதுன்னு பாத்தீங்கன்னா மெலட்டோனின். இது வந்து பீனியல் சுரப்பி இருக்கு இல்லையா, மூளையோட அடிப்பகுதியில் இருக்குன்னு பார்த்தோம். இந்த பீனியல் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் மெலட்டோனின். இது என்ன பண்ணுன்னா இரவு நேரத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதா இருக்கும். அதாவது நம்மளோட தோல்ல இப்ப லைட் வெளிச்சம் பட்டுச்சுன்னா அந்த நேரத்துல வந்து அந்த ஹார்மோன் சுரக்காது. அப்ப என்ன பண்ணா நமக்கு சரியான தூக்கம் வராது. இந்த மெலட்டோனின் ஹார்மோன் சுரந்துதான் நமக்கு வந்து இந்த தூக்கத்தையே ஏற்படுத்தும். அப்போ லைட் வெளிச்சம் படும்போது அந்த ஹார்மோன் சுரக்காது. அதனாலதான் லைட் போட்டா தூக்கம் வராதுன்னு சொல்றது காரணம். அதே மாதிரி இந்த தூக்க சுழற்சியை வந்து சீரமைக்கக்கூடிய ஹார்மோனா என்னன்னு பாத்தீங்கன்னா மெலட்டோனின் தான் இருக்கும். அது மாதிரி கார்டிசோல் படிச்சிருப்போம் இல்லையா? கார்டிசோல் என்னது? உயிர் காக்கும் ஹார்மோன் படிச்சிருப்போம். டெஸ்டோஸ்டிரான் ஆண்களோட விந்தகத்துல சுரக்கக்கூடிய ஹார்மோன். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜனும் ப்ரோஜெஸ்ட்ரானும் பெண்களோட அண்டகத்துல சுரக்கக்கூடிய ஹார்மோன் படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க, சரியானவற்றை தேர்ந்தெடு. செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு காலகட்டத்துல அழியும். அது எவ்வளவு நாட்கள்ல அழியும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இது தோல் செல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வாரங்கள். கரெக்ட் தான் இல்லையா? 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தோல் செல்கள்லாம் அழிஞ்சு புதுசா தோன்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி எலும்பு செல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அழிஞ்சு புதுசா மறுபடியும் உருவாகும். அதே மாதிரி கல்லீரல் செல்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 300 to 500 நாட்கள். அப்ப 3மே கரெக்ட் தான் இல்லையா? 1 2 3 சரி. அடுத்து பாருங்க, ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற நூலை எழுதியவர். ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். இவர் தான் இருசொல் பெயரிடும் முறை அறிமுகப்படுத்திருப்பாரு இல்லையா? அதே மாதிரி சார்லஸ் டார்வின் யாரு? பரிணாமத்தின் தந்தைன்னு படிச்சிருப்போம். மெண்டல் யாரு? மரபியலின் தந்தை பார்த்திருப்போம். ஆர்எச் விட்டேக்கர் ஐந்துலக வகைப்பாட்டை முன்மொழிந்தார்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாருங்க, கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? எது ஒரு செல் உயிரினம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைரோகைரா. இதுதான் வந்து பல செல் உயிரினம். ஈஸ்ட், அமீபா, பாக்டீரியா இதெல்லாம் என்னது? ஒரு செல் உயிரினங்கள். ஒரு செல் உயிரினங்கள்னா ஒரே ஒரு செல்லு தான் இருப்பதோட உடம்புல மொத்த வேலையை அந்த ஒரு செல்லே செய்யக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நுண்ணோக்கியால மட்டும்தான் பார்க்க முடியும், நம்மளோட வெறுங்கண்களால பார்க்க முடியாது. அடுத்து பாருங்க, ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாதரசம் அப்படின்றது நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம் இல்லையா? திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு உலோகம் HG அப்படின்னு சொல்லக்கூடிய பாதரசம் திரவ நிலையில இருக்கக்கூடிய உலோகம். இதுதான் வந்து இந்த பாதரசமானி அதே மாதிரி வெப்பநிலைமானி இதுல எல்லாம் பயன்படுத்துறாங்க. இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்லா வெப்பநிலையும் அப்படியே தொடர்ந்து அதோட தன்மை மாறாம இருக்கும். வெப்பத்தை அதிகப்படுத்தினா அது வந்து ஏதாச்சும் ஆகுமானா ஆகாது. அதாவது எல்லா வெப்பநிலையும் அது வந்து சீரா விரிவடையும் அப்படின்றதுதான் மீனிங். அதேதான் இது பாருங்க. அப்போ ஒரே சீராக விரிவடையக்கூடியது லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கும், அதனாலதான் இதை பயன்படுத்த முடியுது. அடுத்து பாருங்க, சோப்புக்களின் முதன்மை மூலம். சோப்புக்கள் இதுல இருந்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். விலங்கு கொழுப்பு மற்றும் தாவர எண்ணெய். அதே மாதிரி சோப்பு தயாரிக்கிறதுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் பயன்படுத்துவாங்க, படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில. சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது சலவை சோப்புக்கும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து குளியல் சோப்புக்கும் பயன்படுத்துவாங்கன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? இப்பதான் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? ஐந்துலக வகைப்பாடு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்எச் விட்டேக்கர். இவர் தான் ஐந்துலக வகைப்பாட்டை முன்மொழிகிறாரு. ஆனா ஐந்துலக வகைப்பாட்டின் தந்தை அப்படின்னு கேட்டா யாரு சொல்லணும் பாத்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் தான் சொல்லணும். அதே மாதிரி பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாம் யாரு?
தத்துவ ஞானிகள், பிலாசபர்ஸ். அடுத்து பாருங்க, வலி நிவாரணியாகவும் இருமலை கட்டுப்படுத்தியாகவும் பயன்படும் மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மார்பின். இதுதான் வந்து வலி நிவாரணியாகவும் பயன்படுத்துறாங்க, இருமலை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி குயினைன் தெரியும் இல்லையா, மலேரியாவுக்கு சின்கோனா அப்படின்ற ஒரு மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் மலேரியா காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய மருந்து படிச்சிருப்போம். பென்சிலின், பென்சிலின் படிச்சோம் இல்லையா, உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக், ஃபர்ஸ்ட் உலகின் முதல் நுண்ணுயிர் மருந்து படிச்சிருப்போம். குளோரோஃபார்ம், ஒரு சில காலத்துல எல்லாம் இது வந்து மயக்க மருந்தா பயன்படுத்துறாங்க, ஆனா இப்பெல்லாம் வந்து அதை பயன்படுத்துறது இல்ல, குளிரூட்டியா பயன்படுத்துறாங்க. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வருது இல்லையா குளோரோஃபார்ம், குளிரூட்டியாக பயன்படுது. அடுத்து பாருங்க, பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. பாஸ்கல் விதி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது திரவத்துல ஏதோ ஒரு புள்ளியில கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த திரவத்தோட எல்லா பகுதிகளிலும் சமமா இருக்கும் அப்படின்றதுதான் பாஸ்கல் விதி படிச்சிருப்போம் இல்லையா. அது எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீரியல் உயர்த்தி, ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அழுத்தப்பட்ட பொதிகள், பஞ்செல்லாம் அதிகப்படியான இடத்த அடைக்கும் இல்லையா, அதை அழுத்தப்பட்ட பொதியா மாத்தி எடுத்துட்டு போறதுக்கும் இந்த பாஸ்கல் விதி பயன்படுது. அதே மாதிரி தடை செலுத்தி பிரேக், இது எல்லாத்துலயுமே தான். அப்ப மேற்கண்ட அனைத்தும். அடுத்து பாருங்க, அசோட் எனப்படுவது. அசோட் அப்படின்னு சொல்லி எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். நைட்ரஜனோட இன்னொரு பேர் தான் அசோட் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன் பத்தி படிச்சிருப்போம் இல்லையா, வளிமண்டலத்துல அதிகமாக காணப்படக்கூடிய வாயு. எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்? 78% இருக்கும். நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐரின் கியூரி. ஐரின் கியூரி மட்டும் இல்ல, இவருடைய ஜோலியட் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே தான் என்னன்னு பண்ணாங்கன்னா செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி இயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு பாத்தீங்கன்னா ஹென்றி பெக்கோரல். ஹென்றி பெக்கோரல் சொல்லி இருக்கோம் இல்லையா, படிச்சிருப்பீங்க. ஓகே, அடுத்து பாருங்க, உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம் என்ற அறக்கட்டளையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார். இவர் தான் யாரு? இயற்கை விவசாயி, இயற்கை வேளாண் விவசாயின்னு சொல்லி படிச்சிருப்போம். நம்மாழ்வார் இவர் தான் பண்ணை ஆராய்ச்சி மையம், உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையத்தை அறக்கட்டளை உருவாக்கினவரு. அதே மாதிரி சுவாமிநாதன் தெரியும் இல்லையா, பசுமை புரட்சி, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. நார்மன் இ போர்லாக் வந்து பசுமை புரட்சியின் தந்தைன்னா ஜெனரலா இவர் சொல்லணும். இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னா சுவாமிநாதன், எம் எஸ் சுவாமிநாதன் சொல்லணும். வர்கீஸ் குரியன் யாரு? வெண்மை புரட்சியின் தந்தை. வெண்மை புரட்சின்னா என்னன்னு தெரியலையா, பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி. அடுத்து பாருங்க, மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 26. அதாவது மருந்துகளை தவறா பயன்படுத்துறது, அதே மாதிரி சட்டத்துக்கு விரோதமா அதை கடத்துறது, அதை தடுக்கிறதுக்காக சர்வதேச நாள் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 26. அடுத்து பாருங்க, ஓகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது இது பாத்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ். அதாவது டிஎன்ஏ இருக்கு இல்லையா, மனிதரோட மரபு பண்புகளை கடத்தக்கூடியது டிஎன்ஏ படிச்சிருப்போம். அந்த டிஎன்ஏ இரட்டிப்பாகும் போது அந்த துண்டுகளை ஒன்னா இணைக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ். அடுத்ததா பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான். சார்லஸ் டார்வின் தெரியலையா, பரிணாமத்தின் தந்தைன்னு படிச்சிருப்போம். ஓகே, கிரிகர் ஜோகன் மண்டல் மரபியலின் தந்தை. இவர் பத்தி ஒரு லெசனே இருக்கு இல்லையா, அந்த பட்டாணி செடியில எப்படி நெட்டை குட்டை தாவரங்களை உற்பத்தி பண்ணிருப்பாருன்னு. அதனாலதான் இவர் வந்து மரபியலின் தந்தைன்னு சொல்லுவோம். சார்லஸ் டார்வின் வந்து பரிணாமத்தின் தந்தைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாட்டை சொன்னவர் இவர் தான். ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் என்ன சொல்றாருன்னா பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு உறுப்பை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்குமோ அந்த உறுப்புகள் வளர்ச்சி அடையும், பயன்படுத்தாத உறுப்புகள் என்ன பண்ணும்னா காலப்போக்கில் அழியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாருன்னா, ஒட்டகச்சிவிங்கி என்ன பண்ணுமா, எட்டி எட்டி தாவரங்களோட இலைய பெருக்குமா. அது எட்டி பெருக்கிறதுனால அதோட கழுத்து பகுதி வந்து நீளமா வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனிதர்களுக்கு வந்து குரங்குல இருந்துதான் மனுஷன் தோன்றான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப குரங்குக்கு வால் இருந்துச்சு மனுஷனுக்கு ஏன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பரிணாம வளர்ச்சி. அது வந்து நமக்கு பயன்படாத உறுப்பு தான், அது காலப்போக்கில் அழிஞ்சிடுச்சு சரியா. அதாவது பயன்படுத்துற உறுப்புகள் வந்து வளர்ச்சி அடையும், பயன்படுத்தாத உறுப்புகள் அழியும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். அதே மாதிரிதான் நம்மளோட மூளையை நம்ம பயன்படுத்திட்டே இருந்தா தான் என்ன பண்ணோம், அது வேலை செய்யும், இல்லைன்னா என்ன ஆகும், வேலை செய்யாது இல்லையா. அதனால மூளையை நல்லா பயன்படுத்தி நல்லா படிங்க எக்ஸாமுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, நிணநீர் முடிச்சுக்கள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை. நிணநீர் முடிச்சுக்கள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் என்னன்னு பாத்தீங்கன்னா லிம்போமா அப்படின்னு சொல்லி. புற்றுநோயோட வகைகள் 3 தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கார்சினோமா, லியூகேமியா, சார்கோமா அப்படின்னு சொல்லி.
இந்த லுக்கேமியா தான் ரத்த புற்றுநோய்னு சொல்லி படிச்சிருப்போமா, கார்சினோமா அப்படின்றது படிச்சிருப்போம், சார்கோமா எலும்பு அதெல்லாம் வரக்கூடிய புற்றுநோய்னு படிச்சிருப்போம். இது வந்து வயிறு, நுரையீரல், தோல் பகுதியில எல்லாம் வரக்கூடிய புற்றுநோய் படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த லிம்போமா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இந்த நிணநீர் முடிச்சுக்கள்ல தான் ரத்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகும். சரியா படிச்சிருப்போம். அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் தான். அதை எடுத்துவே அழிச்சிரும். அதனாலதான் இது வந்து மண்ணீரல், நிணநீர் முடிச்சுக்கள் மற்றும் மண்ணீரலை தாக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் எதுன்னு பாத்தீங்கன்னா லிம்போமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசி வீடியோவா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நல்லா பண்ணுங்க. படிச்சதை நல்லா கொஞ்சம் தெளிவா ரீகால் பண்ணிட்டு போய் எழுதுங்க. புதுசா இந்த டைம்ல எதையும் படிக்காதீங்க. படிச்சது வரைக்கும் ரீகால் பண்ணிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட போய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.